மும்பையில் காவல்துறை ஆய்வாளரை உதவி ஆய்வாளர் சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பை புறநகர் பகுதியான வகோலா காவல் நிலையத்தில் உதவி காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றிய திலீப் சிர்கே கடந்த மே 1ஆம் தேதி பணிக்கு வராததை முதுநிலை காவல் ஆய்வாளர் விலாஸ் ஜோஷி கண்டித்துள்ளார். அத்துடன் சிர்கேவின் விடுமுறை விண்ணப்பத்தில் கையெழுத்திட மறுத்துள்ளார். இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் சிர்கே துப்பாக்கியால் சுட விலாஸ் ஜோஷியும் அவருடன் இருந்த மற்றொரு அதிகாரியும் படுகாயமடைந்தனர். இதில் ஜோஷி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் முழு போலீஸ் மரியாதையுடன் நேற்று தகனம் செய்யப்பட்டது. மகாராஷ்டிரா காவல்துறையில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ள இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். உதவி ஆய்வாளர் மன உளைச்சலில் உள்ளாரா என்பதை அறிய விசாரணை நடைபெறுகிறது. மன உளைச்சலில் இருந்ததாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். சம்பவத்திற்கு மூல காரணம் என்ன என்பதை அறிந்து இதுபோன்ற சம்பவங்கள் திரும்பவும் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.